நண்பர்களே, கூட்டணி பலம் இல்லாமல் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக தோல்வி முகம்தான். இது மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை. ஏன்னா திமுக ஒரு பக்கம் 10லிருந்து 12 கட்சிகள் கூட்டணிக்குள்ள வைத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு வலுவான பலமான கூட்டணி. அந்த கூட்டணியிலிருந்து யாரும் வெளியே போக விடாத அளவிற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கட்டுக்கோப்பாக கட்சியை கூட்டணி பலத்தோடு இருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் 2வது முறையாக ஆட்சி பிடிக்கணும்னு பலகட்ட போராட்டங்கள் பல்வேறு இலக்குகளை முன்வைத்து திமுக முயற்சி பண்ணுறாங்க. இந்த திமுகவை வீழ்த்தணும், திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும் போதாது. எடப்பாடி பழனிசாமியை நம்பி மட்டும் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அதிமுகங்கிறது ஒரு மாபெரும் இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வழியில் இன்னைக்கு அதிமுக பழைய கட்டுக்கோப்பான பழைய பலத்தோடு தான் இன்றைக்கி இருக்குதா அப்படின்னா அது இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதிமுகவுடைய தொண்டர்கள், மூத்த தலைவர்கள், அதிமுகவுடைய மேல்மட்ட பொறுப்பாளர்கள் வரைக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு வருத்தத்தை இருக்கக்கூடிய அளவில் தான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைப்பாடு இருக்கு. இது அதிமுகவுடைய ஒவ்வொரு தேர்தலிலும் பின்னடைவு, தோல்வி இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக வந்த பிறகு பல்வேறு கட்ட தடைகள், பல்வேறு கட்ட தோல்விகள் அதிமுக சந்தித்திருக்கிறது. இந்த தோல்வியும் பின்னடைவும் வாக்கு வங்கி சரிவும் அதிமுகவிற்கு மீண்டும் மீண்டும் வலு எப்படி சேர்க்கும்? ஒரு பின்னடைவு தான் கொடுக்கும். இது ஒரு நிதர்சனமான ஒரு விஷயம்தான். ஆனால் திமுகவை எதிர்க்கணும், திமுகவை வீழ்த்தணும், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா அதிமுக மட்டும் தனியாக வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை நிற்க முடியாது. கூட்டணியோடு தான் நிற்க முடியும். கூட்டணிக்கு யார் வருவார்கள்? திமுகவிலிருந்து எந்த கட்சியும் உடைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. எப்படியாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொழிற்திருமணம் வெளியே கொண்டு வரலாம், அங்கே பிளவு இருக்குது, எப்படியாவது பிரித்து கொண்டு வரலாம்னு பெரிய மனக்கணக்கு போட்டாங்க. அதுக்கு திமுக சார்பாக பல ட்விஸ்ட்டுகள் வச்சு எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது, எங்களை அசைக்க விட முடியாது அப்படின்னு திமுக ஒரு பலமான வலுவான யாரும் உடைத்திட முடியாத அளவுக்கு கட்டுக்கோப்பாக இருக்கிறார்கள். இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய ஒரு ஒற்றை பதிலுக்காக, ஒற்றை சம்மதத்திற்காக எடப்பாடி பழனிசாமி காத்து கொண்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தோடு அதிமுக கூட்டணி வைத்தால் 2026 தேர்தலில் ஒரு கணிசமான இடங்களிலாவது வெற்றி பெற்று நம்ம ஆட்சி பிடிச்சிடலாம், நம்ம முதலமைச்சர் ஆகிடலாம், விஜய்க்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு பல்வேறு இலக்குகளை முன்வைத்து எடப்பாடி பழனிசாமி ஒரு கணக்கு போடுறாரு. அதனால விஜய் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, விஜய் கிட்ட எப்படி பேச்சுவார்த்தை நடத்துறது, அவர் என்ன டிமாண்ட் வைப்பார், அந்த டிமாண்டை நம்மளால் கொடுக்க முடியுமா, எது கேட்டாலும் நம்ம செய்ய தயாராக இருந்தால் தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை அதிமுகவுடன் இணைத்து கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமி பல கட்ட இலக்குகளை முன்னிறுத்தி மெகா கூட்டணி அமைப்பதற்கு ஒரு வியூகம் பண்ணுறாரு. ஆனால் அந்த வியூகம் தடையில்லாமல் போகணும். கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு, உட்கட்சி பூசல் இருக்குன்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட கூட்டணின்னு வரும் பொழுது அதெல்லாம் பொருட்படுத்தாமல் கூட்டணி கணக்குகளை சரியாக போட வேண்டிய ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் என்ன வேண்டுகோளை வைக்கிறாரோ, என்ன நிபந்தனைகள் வைக்கிறாரோ, என்ன கோரிக்கைகள் வைக்கிறாரோ, என்ன தேவை அப்படின்னு பங்கீடுகளை சட்டமன்ற தொகுதிகளின் பங்கீடுகளை என்ன முன்வைக்கிறாரோ அதையெல்லாம் சம்மதித்து எடப்பாடி பழனிசாமி சரியான பதிலை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு கொடுத்தால் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் தனியாக நின்றால் கூட அவர்களால் கூட ஜெயிக்க முடியாது, அவர்களால் கூட ஆட்சி பிடிக்க முடியாது. அதிமுக தனியாக நின்றால் கூட அவங்களால ஜெயிக்கவும் முடியாது, வென்று ஆட்சி பிடிக்க முடியாது. கணிசமான இடங்களில் தொகுதிகளில் வெல்வார்கள். அது ஆட்சி அமைப்பதற்கு போதுமான இடங்களாக இருக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஓட்டு வங்கியை இந்த தொகுதியில் நான் நின்று இருக்கிறேன், பல தொகுதியில் ஜெயிச்சிருக்கின்றதை விட ஆட்சி பிடிப்பதற்கு எத்தனை தொகுதிகள் வேண்டுமோ அத்தனை தொகுதிகள் வென்றால் மட்டும்தானே ஆட்சி பிடிக்க முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் 10 தொகுதிகளை ஜெயிச்சிருக்கேன், 20 தொகுதியில் ஜெயிச்சிருக்கேன், 60 தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறேங்கிறது எடப்பாடி பழனிசாமி அது வெற்றிக்கு இலக்கணமாக ஆகிவிடாது. தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு பல முயற்சிகளை எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்கிறார். இதற்கு விஜய் அவர்கள் சம்மதம் தெரிவிப்பாரா? சம்மதம் தெரிவிப்பதற்கு உண்டான வேலைகளை தான் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடியின் ஒவ்வொரு அரசியல் வியூகங்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த தேர்தல் கணக்கு, திமுகவுடைய எதிர்ப்பு, திமுகவுடைய அதிருப்தியான ஓட்டுகள், பல கட்சியுடைய அதிருப்தி ஓட்டுகள் எல்லாம் அதிமுகவுக்கு வருமா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அதிருப்தி ஓட்டுகள் எல்லாம் இவருக்கு
சந்தித்தால் படுதோல்வியை தான் நிச்சயமாக கிடைக்கும். இப்படிப்பட்ட சூழலில் ஒரு கூட்டணி கலைஞரை எடப்பாடி பழனிசாமி சரியாக முன்னெடுக்க ஒரு காரணமாக விஜய் அவர்களை கூட்டணிக்குள் அழைத்தால் மற்ற சில கட்சிகளும் அதிமுக கூட்டணிக்குள்ள வருவாங்க. ஏற்கனவே தேமுதிக இருக்கிறாங்க. இன்னும் சில சிறிய கட்சிகள் எல்லாம் அதிமுகவுடன் கூட்டணிக்கு வந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மெகா கூட்டணியோடு சந்தித்தால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் பிரிந்து தமிழக வெற்றி கழகம் தனியாகவும் அதிமுக தனியாகவும் இப்படி பல கட்சிகள் தனியாக நின்றால் இது திமுகவுடைய வெற்றியை உறுதி செய்யக்கூடிய வகையில் தான் இவருடைய தனியாக நிற்கிற விஷயம் பார்க்க முடியும். ஏன்னா இவர்கள் தனியாக நின்றாலே அது திமுகவுக்கு அமோக வெற்றி. இந்த அமோக வெற்றியை ஒருபோதும் இவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் எதிர்கட்சியினுடைய அந்தஸ்துக்கு வரக்கூடிய வருவாரா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட அங்கே சந்தேகம் கூட வந்துடும். இப்படிப்பட்ட சூழலில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருடைய ஒரு ஒற்றை அனுமதிக்காக எடப்பாடி பழனிசாமி காத்து கொண்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம் எது சாத்தியம். அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி வைக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அரசியல் கணக்கு, கூட்டணி கணக்கு, தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் கூட்டணியை எப்படி வேணாலும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக எடப்பாடி பழனிசாமி காத்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் இரட்டை இலை பிரச்சனை, ஒரு பக்கம் கட்சியினுடைய உட்கட்சி பூசல், நிர்வாகிகள் மத்தியில் பெரிய சலசலப்பு, இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் சரிகட்டி தமிழக வெற்றி கழகத்தை அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு பலகட்ட போராட்டங்கள், பலகட்ட விஷயத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வியூகங்கள், அரசியல் கணக்குகள் 2026 சட்டமன்ற தேர்தலின் கூட்டணி கணக்கு சரியாகுமா தவறாகுமா பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.